ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. இது நியூ இயர் விஷ் இல்ல. இது ஒரு முடிவு மட்டுமே. இந்த வருஷம் எக்கச்சக்கமான விஷயத்த கத்துக் குடுத்துருக்கு. யார் உண்மையா இருக்காங்க, யார் நடிக்கிறாங்க, யார் இருக்காங்க, யார் நம்ம லைஃப்ப விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான விஷயம் ஃபெயிலியர்ஸு, சக்சஸ்ஸு எல்லாமே கத்துக் குடுத்த ஒரு வருஷமா இருந்துட்டு இருக்கு. 2026 நம்ம யார்கிட்டயும் நம்மள பத்தி ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. நம்ம நம்மள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. நம்மளோட லைஃப்ல 2026ல நம்மளோட சக்சஸ்க்காக மட்டும் நம்ம அமைதியா உழைச்சுக்கிட்டு இருக்கணும். மோர் ஓவர் நம்மளோட சக்சஸ டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட மன அமைதிய சீர்குலைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம டிஸ்ட்ராக்டும் ஆகக்கூடாது. அதே மாரி அத பத்தி நம்ம காதுல கூட வாங்கக்கூடாது. ஆக்சஸ் கூட பண்ணக்கூடாது. அத பத்தி நம்ம கண்டுக்க கூட கூடாது. ஏன்னு கேட்டா, 1 நம்மளோட சக்சஸ உடைக்கக்கூடிய எந்த விஷயத்த பத்தி நம்ம கேர் பண்ணக்கூடாது. 2வது நம்மளோட பீஸ், இன்னர் பீஸ், மன அமைதிய உடைக்கக்கூடிய எந்த விஷயத்த பத்தியும் நம்ம கண்டுக்க கூட கூடாது. அத பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. எத பத்தியும் யோசிக்காம கோ வித் த ஃப்ளோல ஒரு மாரி பாத்தீங்கன்னா, உங்களோட அமைதி, அதே மாரி பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி ஒரு மன அமைதி மட்டும் நமக்குள்ள இருக்கணும் எப்பவுமே. எத பத்தியும் யோசிக்காம, சிந்திக்காம உங்களோட வாழ்க்கையில ஒரே குறிக்கோள் எதுவா இருக்கணும்னா, சக்சஸ நோக்கி மட்டும் தான் உங்களோட குறிக்கோளா இருந்துட்டு இருக்கணும். எத அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ரெசல்யூஷன் வச்சிருக்கீங்களா, அத கன்டினியூஸா, கன்சிஸ்டன்ட்டா, டிசிப்ளினா ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள உருவாக்குங்க. இத பத்தின கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.